நம்முடைய கம்பராமாயணத்துல மந்திரையினுடைய ஆலோசனை அப்படிங்கிற விஷயம் கைகேயிக்கு சொல்லப்பட்டது. அவளுடைய போதனை என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த அவள் அழகாக கொண்டு போய் கொடுத்துட்டான். கைகேயினுடைய தீயவள் எவ்வுரை செப்பலும் தூய தேவியின் சிந்தை திரிந்ததுன்னு கம்பன் போட்டான் இல்லையா? தேவியினுடைய சிந்தை திரிந்தது, மனசு மாறி போச்சுங்கிறது சொல்லல, முற்றாக நஞ்சாக மாறியதுன்னு இது. அது வரைக்கும் கைகேயி வேற. அது வரைக்கும் எங்கே கூனி சொல்ல சொல்ல, மந்தரை என்று சொல்லக்கூடியவள் சொல்ல சொல்ல கைகேயி அதற்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வந்த வரைக்கும் கவுண்டர் அவ ஓகே. எப்போ அவளுக்குள்ளே அந்த அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை வச்சு ஒரு அடி அடிச்சாலும் அவளுக்கு அந்த வீக்னஸ் வந்த உடனே அவள் மாறி போனாள். உன்னுடைய அப்பாவுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத சொன்ன உடனேயே அவள் மனம் மாறி கிட்டத்தட்ட மந்திரையினுடைய ஒரு விஷயங்களை கேட்க ஆரம்பித்து விட்டாள். அங்கதான் என்ன ஆச்சு? அவளுடைய மனம் திரிந்தது. இப்ப திரிந்தவள் என்ன செய்யறா? நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்ப இங்க இருந்துதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுத்த படலம். அடுத்த படலம் என்ன? கைகேயினுடைய சூழ்வினை படலம் அப்படின்னு சொல்ல. கைகேயி என்ன பண்றான்? என்ன மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி அவ இப்ப தயரதனிடத்திலே கேட்க போறா. என்ன பேஜ்? உங்களுடைய புஸ்தகத்து பேஜ் எனக்கு தெரியலையே. எனக்கு பாட்டு 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 வந்து கூனி போன பின் அப்படின்னு ஆரம்பிக்குது. 1491 வருது. உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் வரலாம், உங்களுக்கு கொஞ்சம் மேல அதிகமா இருக்கலாம், பாத்துக்கோங்க. ஏன்னா சில பாடல்கள் கூனி என்னது கூனி போன பின். ஓகே, தேங்க்யூ. இப்ப கைகேயி தன்னுடைய கோலத்தை அழிக்கின்றாள். இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப தயரதன் வந்தா சீரியஸா ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அதாவது பாக்குறதுக்கே அவளுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ இவளுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஏதோ மனசு கஷ்டத்தோடு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இப்போ சில செட்டப் எல்லாம் பண்றான் கைகேயி. இந்த இடத்துலதான் கைகேயினுடைய குணம் மாறி போன பிறகு கைகேயி வந்து எப்படி ஒரு சூழ்வினையை செய்கிறாள் அப்படிங்கிறது பேசப்படும். ஏன்னா அது வரைக்கும் முன்னாடி இருந்த கைகேயி வேற, மனம் திரிந்த பிறகு கைகேயி என்னவெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். கூனி போன பின் குல மலர் குப்பை நின்று இழித்தாள். அப்ப என்ன பண்றா? இடிந்தாள். அப்ப என்ன பண்றா? கூனி அந்த பக்கமா போன பிறகு அவ படுக்கையில இருந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து கண்ணா அப்படின்னா சிதறி விட்டான். சோனை வார் குழல் கற்றையில் சொருகிய மாலை வாழை மா மழை நுழை தரு மதில் பிதிர்பால் போல் தேன் அறவா உரு வண்டினம் அலமர சிதைத்தாள். இதெல்லாம் தான் அவலட்சணங்கள்னு சொல்றது. அவலட்சணங்கள்னா என்ன? தன் கையாலே அமங்கலமான விஷயங்களை செய்வது. என்ன? தன் கூந்தல்ல அப்படியே வண்டெல்லாம் மொய்க்கின்ற தேன் ஓடக்கூடிய அழகான மலரை தன்னுடைய கூந்தலில் வைத்து கொண்டவள் கூந்தல்ல இருக்கக்கூடிய மலரை பிச்சு எரிகிறாள். ஒரு பொண்ணு செய்யக்கூடிய செய்கைய, அதுவும் தயரதன் போல ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு சுமங்கலியா இருக்கிறவ, அவளுடைய வேலையாது முதல்ல படுக்கையில் இருந்த பூக்கள் எல்லாம் குப்பை மாதிரி கொட்டினா, இப்ப என்ன பண்றா? தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த பூவை பிச்சு போடுறா, சிதைத்தாள்.
இந்த வண்டினங்கள் அலமர சிதைத்தான். அந்த வண்டினங்கள் எல்லாம் கதறுதான், என்ன பண்றதுன்னு தெரியலையா, அதுக்கெல்லாம் குழம்பி போய் கிடக்கான். அப்படி இருக்கிற மாதிரி அவ தூக்கி கீழே எறிகிறா, சிதைக்கிறா. அப்பனா என்ன பண்றா, தலை கூந்தலையும் அவுத்து விட்டுருப்பான்னு தானே அர்த்தம். அப்போ முதல்ல அந்த அமங்கலமான விஷயத்தை அவள் செய்கிறாள் இல்லையா? அது போல அழகாக அந்த சமாச்சாரத்தை அவள் செய்கிறாள். அவளுடைய அழகான கூந்தலை அவிழ்த்து விட்டான். சரியா? அடுத்தது, விளையும் தன் புகழ் வள்ளியை வேறறுத்தன கிளைகுள் மேகலை சிந்தினாள். அவளுடைய இடுப்புல போட்டிருந்த அழகான ஒட்டியான மேகலைன்னு சொல்லுவோம். இந்த மேகலையை என்ன பண்றா, அது மணியெல்லாம் கொத்து இருக்கும், அதை இழுத்து அப்படியே கீழே செதற விட்டான். அப்படின்னா என்ன பண்றா, அறுத்து கீழே போடுறா. நகைகளை அறுத்து போடுதல். கிங்கினியோடும் வளை துறந்தாள். பாத்தீங்களா, என்ன பண்ணா, வளை துறந்தாள். இதுதான் அவங்கலம். இதெல்லாம் செய்யறா தயரதன் இடத்துல. என்ன காரணம்னா, தயரதன் வந்தா துடிச்சு ஐயோ என்னம்மா அப்படின்னு கேட்கணும். இந்த நடிப்பை செய்யறா. அந்த இடத்திலேதான் கைகேயி துஷ்ட கைகேயியா மாறிட்டான். இப்ப புரியுறதா? இதுவரைக்கும் அவளுடைய எண்ணம் எப்படி இருந்தது, எப்பேற்பட்ட எண்ணத்தோட இருந்தவள், இப்ப ஏன் இந்த நாடகத்தை போடணும்? தயரதன் வந்தான்னா நேரடியா சொல்லிருக்கலாம்ல, ஐயா நீ சொன்ன என்கிட்ட 2 வரம் கொடுக்குறேன்னு, இந்தா இங்க வா பைசல் பண்ணிட்டு கிளம்பு, எனக்கு நீ 2 வரத்தை கொடுன்னு பேசிடும். ஆனா அவ செய்யல. இதெல்லாம் இந்த நடிப்பு தேவையில்லை. ஆனால் இந்த நடிப்பை கொண்டு வர்றா. அப்ப எதுக்காக கொண்டு வர்றான்? அவன் வந்தா இவன் பார்த்தா பதட்டப்படணும் இல்லையா? வந்த உடனே ஐயோ என்னடா இது, எல்லாம் கீழே கிடக்கும், ஐயோ இந்த அம்மாக்கு என்ன ஆகி போச்சுன்னு அவன் பதட்டப்படணும். இந்த நாடகத்தை அவள் செய்ய ஆரம்பிக்கிறாள். இதுல விபரீதமான விஷயம் என்ன? விபரீதமான விஷயம் என்ன? மங்களமான பொருட்கள் அத்தனையும் அவள் அழிக்க ஆரம்பித்து விட்டாள் இல்லையா? பெண்களுக்கு மங்களமான பொருட்கள் என்ன? தலையில பூ வச்சுக்கிறது, வளையல் போட்டுக்கிறது, கூந்தலை முடித்து வைத்துக் கொள்வது இல்லையா, நெத்தியில பொட்டு வச்சுக்கிறது. பாருங்க, இதெல்லாம் பண்ண போறா பாருங்க. வளை துறந்தாள் மதியினில் மறுத்துடைப்பாள் போல் அழக வாழ் நுதல் அரும் பெறல் திலகமும் அழித்தாள். புரியுறதா? கையால என்ன பண்றா, வளைய உடைக்கிறா, தூக்கி எறிகிறா, நெத்தியில இருக்கக்கூடிய பொட்டை அழிக்கிறா. இது சரியா? ஒரு பெண்ணுக்கு, அதுவும் சுமங்கலியாக இருக்கக்கூடியவள், தயரதன் போன்ற சக்கரவர்த்தியினுடைய மனைவி, அவ இப்படி ஒரு வேலையை செய்கின்ற பொழுது சரியா வருமா? அதனாலதான் சொன்னா, அது செஞ்சது அவளுக்கே வினையாக முடிந்தது. புரியுதுங்களா? பின்னாடி நடக்கக்கூடியதை அவள் செய்வதாக செய்து விட்டாள் இல்லையா? அவளே அவளுடைய காரணமாக, அதற்கு காரணமாக ஆகிவிட்டாள். கணவனை கொன்றவளாக போகிறாள். இப்ப என்ன செஞ்சிட்டா, அவளுடைய நெத்தியில இருந்த பொட்டை அழிச்சு போட்டான். தாயில் மாமணி கலன் மற்றும் தனித்தனி சிதறி நாவி ஓதிய நானிலம் தைவர பரப்பி காவி உன் கண் அஞ்சனம் கன்றிட கழுளா பூ உதிர்ந்தது ஓர் கொம்பென புவிமிசை புரண்டாள். எப்படி இப்பதான் நடிக்கிறா. எனக்கு ஒரு வகுப்பு, ராமாயண வகுப்பு. இப்ப என்ன பண்றா, என்ன மாதிரி எல்லாம் பண்றா பாருங்க. அவளுடைய மணிகள் போட்டிருந்த அணிகலன்கள் அத்தனையும் செதறி கீழே விழுற மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எறிகிறா. அவளுடைய தலை கூந்தல் அப்படியே தரையில புலரம் அப்படியே கீழே விழுற மாதிரி புறற மாதிரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டா. சரியா? கண் இருக்கு பாத்தீங்களா, கண்ணுல அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அழகான மை. பெண்களுக்கு சில லட்சணமான பொருட்கள்ல கண்ணுல மை வச்சுக்கிறது ஒரு அழகு, ஒரு லட்சணம். அது ஒரு மங்களமான விஷயம். அதனாலதான் பெண்ணுக்கு மங்கள செட்டு கொடுக்கும் பொழுது கண் மையும் சேர்த்து கொடுக்கறது உண்டு.
இப்ப யார் வச்சுக்கிறாங்கிறது கேள்வி இருக்கு, அது வேற. ஆனா கண்மை வைக்கிறதுங்கிறது அழகு இல்லையா? கண்மை வைக்கிறது சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வச்சா அழகா இருக்கும். இப்ப சின்ன குழந்தைகளோட நின்று போச்சு அது. இப்ப பெருசுங்கள்லாம் யாரும் வச்சுக்கிறது இல்லை. ஆனா கண்மை வைக்கிறது, அப்ப கண்மை வைத்தால் அது ஒரு மங்களகரம். அது என்ன ஆகி போச்சு, அந்த கண்மையானது அப்படியே அழுதா இந்த கண்ணெல்லாம் எப்படி அது அப்படியே அழிஞ்சு போகுமோ அந்த மாதிரியான விஷயத்த பண்ணி வச்சிருக்கிறான். அழுதா கண்ணுல இருந்து அப்படி தண்ணி வந்ததுன்னா என்ன ஆகும்? தண்ணீர் விட்டு அழுதால் என்ன ஆகும்? அந்த கண்மையெல்லாம் கரையும் இல்லையா? கரைஞ்சு அப்படியே கீழே கொட்டின மாதிரி இருக்கும் பாருங்க. மேக்கப் எல்லாம் கலைஞ்ச மாதிரி பண்ணியிருக்கா. இப்ப ஓப்பனா சொல்ல போனா அப்படித்தான் சொல்லணும். கைகேயி போட்டிருந்த மேக்கப்ப அவளே கலைச்சிருக்கா. அப்ப என்ன பண்ணிட்டா, கண்ணை போட்டிருக்கக்கூடிய மையெல்லாம் போச்சு. எப்படி கீழே விழுந்து கிடந்தாலாம், பூவில் இருந்து அந்த கொம்புல இருந்து பூ எப்படி கீழே விழுந்துருமோ அது போல அப்படி கீழே தரையில கிடக்குறான். என்ன அவளுடைய அவளுடைய சிந்தனை என்ன? தயரதன் உள்ள வரணும், வந்த உடனே என்ன பண்ணணும்? பதட்டமாகணும். பதட்டமான உடனேயே இவ சீட்டை போடுற மாதிரி விஷயத்தை போடணும், போட்டு வரத்தை வாங்கிடணும். இதுதான் இவளுடைய எண்ணமாக இவள் வைக்கிறாள். சரியா? இப்போ இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்குது. அழகான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இந்த பாட்டுக்கு மட்டும் புலவர் கீரன் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் விளக்கம் கொடுத்திருப்பார். கேட்ட சந்தோஷம் எனக்கு. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியுமா தெரியாது. நவ்வி விழுந்தன்ன நாடகமையில் துயின்றன். அழகான வார்த்தை. நவ்வி, மான் கீழே விழுந்தது மாதிரி கிடந்தாலும். எப்படி பாருங்க, மான் கீழே விழுந்து கிடக்கும். இந்த நாடக மயில், இந்த மயிலை மட்டும் கம்பன் எல்லா இடத்திலையும் கொண்டு வருவான். அவனுக்கு மயில் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பறவை இல்லையா? மயில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மயிலை பற்றி பேசுவான். இவ எப்படி இருக்கா கைகேயி? நாடக மயில் என்று வார்த்தையை போட்டான். எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? நாடக மயில். இந்த தலைப்பே எப்படி எடுப்பார்னா, புலவர் கீரன் பேச கேட்கணும். இதை மட்டும், இந்த இடம் மட்டும், இந்த இடத்துக்கு அவர் கைகேயின்னு பேரை வைக்கல. அவர் சொன்னதே நாடக மயில்னு வச்சுதான் ஒரு நாள் சிறப்புரை பேசணும். கைகேயி கதாபாத்திரத்தை மட்டுமே நாடக மயில்னு பேசினார். என்ன நாடக மயில் அப்படின்னா, இயல்பா தன்னுடைய தோகையை விரித்து ஆடக்கூடியதான். ஆனா அது என்ன பண்ணுதான், அப்படியே தோகையெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்குதான். புரியுதா? அப்புறம் என்ன அர்த்தம்? பின்னாடி ஏதோ வரப்போது வில்லங்கம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அது போல் தன்னுடைய இறகுகளை எல்லாம் சிறகுகளை எல்லாம் சுருக்கி கொண்டு எப்படி ஒரு மயிலானது நாடகத்தை நிகழ்த்துகின்றதோ அது போல் இங்கே யார் கடக்கிறா? கைகேயி. நவ்வி விழுந்தன்ன நாடக மயில் துயின்றென்ன அப்படி கடக்கிறா. கவ்வை கூர் தர சனகி ஆம் கடி கமழ் கமலத்து அவ்வை நீக்கும் என்று அயோத்தி வந்து அடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேகேயின் தனையை. ஐயையோ, அருமையான வார்த்தை. இந்த கைகேயி படுத்திருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு தெரியுமா? அயோத்தியில சீதையை கல்யாணம் பண்ணிட்டு உள்ள வரும்போது யார் உள்ள வந்தது? திருமகளாகிய சீதை உள்ளே வந்தாள். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டா? அந்த சீதையை விரட்ட போறா. விரட்டிட்டு அந்த திருமகளை விரட்டிட்டு யார உள்ள கூட்டிட்டு வர்றாளா? அவளுடைய தவ்வைனா அவளுக்கு அக்கா. அவளுடைய அக்கா யாரு? அவளுக்கு பேரு மூதேவின்னு பேர். அவளை மாதிரி கிடக்கிறாளாம். தவ்வையாம் என கிடந்தனள். எப்படி கிடக்குற? ஸ்ரீதேவிக்கு அக்கா யாரோ அவ மாதிரி கிடக்குறான். புரியுறதா? அத தவ்வையாம் என கிடந்தனள். அப்போ கிட்டத்தட்ட கைகேயினுடைய நிலை, முகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மங்களகரமான விஷயங்களை எல்லாம் துறந்து, வளை துறந்து, கூந்தலில் இருந்த பூவை அழித்து, பொட்டழித்து, மணிமேகலை எல்லாம் அழித்து, நகைகள் எல்லாம் சிந்தி, கிட்டத்தட்ட அப்படியே தரையில கீழே கிடக்கிறா. எப்படி கிடக்கிறா? ஒரு தவ்வை என கிடந்தனள். அப்ப மூதேவி மாதிரி இருக்கா.
யோசிச்சு பாருங்க, மகாராணியா இருக்கக்கூடியவள், சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தசரதனுடைய மனைவி தரையில இப்படி அலங்கோலமா கிடக்குறான். எப்படி இருக்கும்? நம்மால் உள்ள வந்தானா அந்த புறத்துல பகீர்னு இருக்காது. இப்ப நல்லா பாருங்க, நிகழ்வு என்ன நிகழ்வு நடக்கணும்? ராமருக்கு பட்டாபிஷேகம், ஊரே மங்களகரமா கொண்டாடிட்டு இருக்கு. எப்படி பாத்தீங்களா? பாருங்க, ஊரே மங்களகரமா கொண்டாடிட்டு இருக்கு. கைகேயி அப்படியே ஆப்போசிட் சென்ஸ் கொடுத்துட்டான் இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னா அழகாக சொல்றார் வைமுகோ, பின்னாடி நடக்கிறத அவ செய்கையிலே பண்ணி விட்டான்னுட்டான். அப்புறம் என்ன அர்த்தம்? பின்னாடி அமங்கலமான விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயத்தை அவள் செய்து விட்டாள். அங்க முடிஞ்சு போச்சு. இப்ப இப்படியான ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அப்படி படுத்திருக்க. இப்ப நம்ம தயரதன் பாருங்க, தசரதனுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசவையிலே அரசாங்கத்தினுடைய வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு நேர அவன் கைகேயி கிட்ட தான் வரான். புரியுதுங்களா உங்களுக்கு? இது இது வந்து ஒரு இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இடம் ஒரு சிக்கலான ஒரு இடம் தான். ஏன் தயரதன் கைகேயிடம் மட்டும் அவன் அரசாட்சியை பேசினான், அரச சமாச்சாரம் பேசினான் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அங்கே கௌசலை இருக்கிறாள், சுமித்திரை இருக்கிறாள். யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா யார்கிட்ட போயிருக்கணும்? கோசலை தானே மனைவி, கோசலை கிட்ட எல்லாம் முதல்ல போய் சொல்லணும், அம்மா நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன். சொல்லல. இப்ப தயரதன் இடத்திலே ஒரு என்ன சொல்றது, ஒரு மனதிலே கைகேயின் இடத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னர்னு சொல்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இளகிய இடம் ஒண்ணு அவனுக்கு இருந்திருக்கு. அது அவளுக்கு அரசாட்சி தெரியுங்கிறதுனாலயோ, அல்லது அவள் மீது அவனுக்கு இருந்த ஒரு ஆசை என்கின்றதுனால, காமம் கிடையாது, ஆசையோ, இல்ல அவ புத்திசாலியா அவளுக்கு முதல்ல புரியுங்கிறதுக்கு சொல்றதுக்காகவோ, ஏதோ ஒரு காரணம் கைகேயை தான் அவன் முதலிலே வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சொல்றான். அதே போல இப்ப என்ன நடக்குது? நாழிகை கங்குலின் நாள் அடைந்த பின்றை யாழ் இசை அஞ்சிய அம்சொல் ஏழை கோவில் வாழிய என்று அயில் மன்னர் துண்ண வந்தான் ஆழி நெடுங்கை மடங்கள் ஆழி அண்ணனாள். என்ன போச்சு? தன்னுடைய ஆணை சக்கரங்களை கொண்டவனாக இருக்கக்கூடிய தயரதன், சிங்கம் போன்ற தயரதன் ராத்திரி நேரம் ஆயிப்போச்சு. என்ன காரணம்? மறுநாள் வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். இப்ப அதுக்கான வேலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? இன்னாருக்கு இதை சொல்லணும், இதை பண்ணணும், இன்னென்ன சாமான் வேணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும். ஏன்னா எல்லாமே ராஜா கிட்ட தானே ஓடி வரும், ராஜா வழியா தானே போகணும். மந்திரி வந்து கேட்டாலும் உப்பு புளி மிளகா இல்லைன்னாலும் கூட உங்ககிட்ட தான் வந்து நிற்பான். சார் காசு இல்லை சார், போய் வாங்கிட்டு வரணும், எல்லாம் கொடுத்தாகணும். அப்ப கஜானாவை திறக்கணும். டேய் இந்த பாருங்க, நீ போ, இதுக்கெல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, இந்த பந்தலை நீ பாரு, இந்த இடத்த நீ பாரு. கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே போலத்தான் பெரிய ராஜாங்கத்தை அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, பட்டாபிஷேகம் நடந்திருந்த தயரதன் நிலையே வேற. அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்திருப்பார். மறுநாள் அவரால் பட்டாபிஷேகம் பண்ண முடியாம போயிட்டாரு. ஆனா எதுக்காக சொல்றான்? அந்த அளவுக்கான வேலைப்பாடுகள் உண்டு. அப்ப அவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் முடிஞ்சு ராத்திரி நேரத்துல வர்றான், கிட்டத்தட்ட இரவு. அப்ப எங்கேயும் போகல, அவன் நேரடியா எங்க வர்றான்? கைகேயினுடைய அந்த புறத்துக்கு தான் வரான் நேராக. சரியா? அங்க வந்து அடையிறான். இங்க வந்த உடனேயே பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள் எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி, அப்ப இந்த துதி மாறுறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அவங்க எல்லாம் பக்கத்துல நின்று வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவன் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லி, யாழை விட அழகான குரலை கொண்டவளான கைகேயம். எப்படி? யாழை விட அழகிய குரலை கொண்ட கைகை, மொழியை கொண்ட கைகை அவளுடைய அந்தபுரத்துக்கு வரான். இப்ப நேரா அவன் அந்தபுரத்துக்கு, யாருடைய அந்தபுரம்? கைகேயினுடைய அந்தபுரத்துக்கு நேரா தயரதன் வரான்.
வந்து அவன் என்ன சொல்ல போறான், அவனுக்கு ஆசை என்ன ஆசை, ராமனுக்கு முடிசூட்ட போறோம்னு சொல்றதுக்கு அவனுடைய ஆசை. கரெக்டா? இப்ப பாருங்க என்ன கான்ட்ரவர்சி பாருங்க. அவன் மனசுல என்ன வச்சிருக்கிறான், ராமனுக்கு முடிசூட்ட போறோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்லணும், கைகேயி இடத்துல சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் வர்றான். சரியா? அவன் மனசுல என்ன தோணுது, கைகேயி சந்தோஷப்படுவா இல்லையா, நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவருடைய புத்தாலத்தனத்தை காட்டுறதுக்கும் இவருடைய சாமர்த்தியத்தை சொல்றதுக்கும் இவர் வந்துட்டு இருக்கார். இப்ப அங்க நிலைமையே வேறையா இருக்கு. கூனி உள்ள பூந்து மாத்திட்டு போயிட்டான் விஷயத்த. இப்ப இனிமே தான் அவர் பார்க்கணும். வாயிலிர் மன்னர் வணங்கி நிற்ப வந்து ஆங்கு ஏயின செய்யும் மடந்தை மாரோடு ஏகி பாயல் துறந்த படை தடக்கண் மென்தோள் ஆயிழை தன்னை அடைந்த ஆழி மன்னன். என்ன பண்றான், தயரதன் மாளிகைக்குள்ள வந்த உடனே இல்லையா, வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாம் வந்து அப்படியே ஓடி வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் நின்று வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல என்னன்னா அந்தபுரத்துல மன்னர் உள்ளே நுழையக்கூடிய வாயல் வரைக்கும் தான் நிறைய பேர் வர முடியும். அந்த அதர்வைஸ் மன்னரே உள்ளவா உட்காரு கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு மன்னன் கூப்பிட்டால் ஒழிய உள்ள போக முடியாது. ஏன்னா பிரைவசி அந்த புறத்துக்குள்ள. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் அங்கே நிற்கிறார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே சீனே வித்தியாசமா இருக்கு. இப்போ சரியா, சீனே வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த கைகேயி ஆனவள் அங்கே கிடந்த நிலை இதெல்லாம் இப்ப பார்க்க போறார் இல்லையா. உள்ள அவர் நினைச்சு வந்தது என்ன, கைகேயி சந்தோஷமா ஏதோ ஒரு வேலையில இருப்பா, உள்ளுக்குள்ள வேலையா இருப்பா. நம்ம உள்ள போனவொடனே ஒடியா 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 உனக்கு ஒரு சந்தோஷமான சமாதானம் சொல்ல போறேன்னு இவர் நினைக்க போற. இதுதான் இவர் மனசுல இல்லையா. இவர் மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷம் என்ன, ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்ல கைகேயி என்ன சந்தோஷப்படுவான்னு பாக்குறதுக்கு தான் வர்றான். இப்போ விஷயம் அதுதான், கைகேயி என்ன அளவுக்கு சந்தோஷப்படுவான். இது சொன்னா பாத்தியா ராமருக்கு கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல முடிவு செஞ்சீங்க அது இதுன்னு சொல்லி கொண்டாடுவா அப்படின்னு நினைச்சு இவர் வர்றார். வந்தா அங்க இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு, அடைந்து அவன் நோக்கி அறந்தை என்கொள் வந்து தொடர்ந்தது என துயர் கொண்டு சோறும் நெஞ்சன். பார்த்தா இந்த அம்மா கீழே தரையில கிடக்குறான் இல்லையா. எப்படி கிடக்குறான், தரையில கிடக்குறான். இப்ப அவன் பார்த்த உடனேயே இவன் மனசுக்கு ஒரே சங்கடமா போச்சு. என்ன சொல்றான், உனக்கு என்னமா கஷ்டம் வந்தது, நீ வருத்தப்படுற அளவுக்கு என்னமா கஷ்டம் வந்தது, என் கொல் வந்து தொடர்ந்தது அப்படின்னு சொல்லி இவன் மனம் வருத்தப்பட்டு என்ன செய்யறானா, மடந்தையை எப்படி மடந்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல என்ன பதம் போட்டான், கைகேயி கீழே விழுந்ததுக்கு நவ்வி விழுந்தன்ன நாடகமையில் துயின்றன்ன. நவ்வினா மான். இப்ப அழகான அந்த தொடர் அப்படியே கனெக்ட் பண்றான் பாருங்க கம்பன். மானை எடுக்கும் ஆணையை போல். கம்பன் ஒப்புமையை கூட மறக்கிறது இல்லை. அதுதான் அவன் கவி சக்கரவர்த்தி. நான் முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பின்னாடி ஒண்ணு வேற போட்டுக்கலாம்னு யோசிக்கல. மான் கீழே கடந்தா அதை துமிக்கையில தூக்கக்கூடிய யானையை போல் தூக்கினானாம் தசரதன். அப்படியே கீழே தரையில கடக்கிறா கைகேயி. ஏன்னா இதெல்லாம் அவளுடைய நடிப்பு. அவன் கையால தூக்கினாதான் விஷயம் நடக்கும்னு அவளுக்கு தெரியும் இல்லையா. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச டெக்னிக். அப்படி பண்ணாதான் அவன் நம்மளோட பேசுவான், அவன் கெஞ்சுன்னு கெஞ்சுவான், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை சொல்லலாம் எல்லாம் வச்சுட்டு இருக்காப்பா. அவன் என்ன கீழே கடந்தவனா அவன் பார்த்த பார்வையில என்ன சொல்லிட்டான், ஐயோ உனக்கு என்னமா கஷ்டம், ஏமா இப்படி கிடக்குற அப்படின்னு சொல்லி அவளை ஒரு யானை மானை தூக்கினா எப்படி இருக்குமோ அது போல தூக்கி தடங்கை கள் கொண்டு தழுகி எடுக்கலுற்றான். அவளை கட்டி அணைச்சு தூக்கினான். சரியா, தூக்கிட்டு வர்றான். நின்று தொடர்ந்து நெடும் கை தம்மை நீக்கி மின் துவழ்கின்றது போல் மண்ணில் விழுந்தாள். எப்படி இவர் கையை பிடிச்சி இவர் தூக்குறாரு, அணைச்சு தூக்குறாரு. இவ என்ன பண்றாளா, வேணும்ட்டு அவ கையை தள்ளி விட்டு திருப்பியும் கீழே தரையில விடுறான். எப்படி இப்ப பாருங்க நடிப்பு.
இவருடைய நடிப்பு. அதாவது இவர் தூக்குறார் பாவம் மனுஷன். அவனே ஏகப்பட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி உள்ள வந்திருக்கார். பெரிய பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடை பண்ணிட்டு உள்ள வந்திருக்கார். வந்தோடனே இவங்க அலங்கோலமா கடந்தோட, ஐயோ ஏம்மா என்னம்மா கஷ்டம், உனக்கு என்னம்மா கஷ்டம்னு கையால தூக்குறான். அந்த மனைவியின் மீது அவனுக்கு இருந்த அன்பு, அவன் கையோட தூக்குறான் அணைச்சு. கைய தள்ளி விட்டு கீழே திருப்பி விழறான். இதுதான் நடிப்பு. ஒன்றும் இயம்பலால் நீடு உயிர்களுற்றாள் மன்றல் அரு தொடை மன்னன் ஆவி அண்ணாள். ஒன்னும் பேசல. அப்படியே கொடி கிடி கீழே துவண்டு கொடி கீழே விழுற மாதிரி விழறான். அவ்வளவுதான். தள்ளி விட்டு பெருமூச்சு விட்டு அப்படிங்கிற மாதிரி சோக மாதிரியா இருக்கிற மாதிரி செஞ்சு அப்படி கீழே கிடக்குறான். ஒன்னும் பேசல. இவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா இவன் சொல்ல வந்த விஷயமே வேற. இவன் சந்தோஷமான விஷயத்தை சொல்லணும்னு உள்ள நுழைஞ்சிருக்கான். இந்த அம்மா இப்ப இப்படி கிடக்கும். ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்க. என்னம்மா கஷ்டம்னு கேட்கறான், சொல்ல மாட்டேங்க. உடனே இவனுக்கு கோபம் வருது. ஒருவேளை உன்னை யாராவது தப்பா சொல்லிட்டாங்களோ. அன்னது கண்டு அலங்கல் மன்னன் அஞ்சி என்னை நிகழ்ந்தது. என்னம்மா நடந்தது? இவ்வேழு நாளும் வாழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வார் உற்றது எல்லாம் சொன்ன பின் என் செயல் காண்டி சொல்லிடு என்றான். உன்னை யாரா வருத்தப்பட வச்சாங்களா? சொல்லு. 7 உலகத்துல எங்க இருந்தாலும் தூக்கிடுறான். அவனை கொண்டு போடுறேன், தீத்து போடுறேன். நீ ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? நீ ஏமா இவ்வளவு வருத்தப்படுற? ஏன் இப்படி இருக்க? சொல்லு. என்ன நடந்தது சொல்லு. உன்னை யாராவது தப்பா சொல்லிட்டாங்களா? சொல்லு. எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும் தயாராது இல்லையா? இதெல்லாம் நுணுக்கமான விஷயங்கள். இதுதான் கணவன் மனைவி இடத்திலே இருக்கக்கூடிய ஊடல்களினுடைய விளையாட்டு. இதெல்லாம் ஊடல்கள். எப்படி கோவிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறதும் அவங்க செய்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் ஊடல். ஆனா இங்கே கைகேயி வேணுமென்றே செய்கிறாள். அவளுடைய செய்கை என்ன? தசரதனிடத்திலே அந்த வரத்தை வாங்க வேண்டும். ஏன்னா அவன் வாய உடனும். என்னன்னு உடனும்? என்னம்மா உனக்கு கஷ்டம், உனக்கு நான் ஏதாவது செய்யறேன்னு வாய் விடணும் இல்லையா? அதுக்காகத்தான் இவன் என்ன பண்றா? சொல்லாம உட்கார்ந்து இருக்கா. பாருங்க இவளுடைய வேலையை பாரு. என்ன நிகழ்ந்தது? என்னை நிகழ்ந்தது? என்ன நடந்தது? இவ்வேழு ஞாலம் வாழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வார். உன்னை எவனாவது கஷ்டப்படுத்தி இருந்தானா அவ்வளவுதான்மா. எவனா இருந்தாலும் தூக்குற, நீ கவலைப்படாது, நான் கொல்றேங்க. என்ன நிகழ்ந்தது சொல். இல்லையா? என்ன நிகழ்ந்தது சொல். இப்போ இதெல்லாம் நீங்க ஒரு காட்சி படுத்திக்கிங்க மனசுல எப்படி இருக்கணுங்கிறத. நான் சொல்றது நீங்க காட்சி படுத்திக்கிங்க. இப்ப இவ்வளவு சத்தம் போட்ட பிறகு தயரதன் இடத்திலே கைகை எப்படி பேசியிருப்பா? சட்டார் பட்டார்னு பேசியிருக்க மாட்டா இல்லையா? வந்து வந்து நீங்க எனக்கு 2 வரம் சொல்லியிருப்பாளா இல்லையா? இப்படித்தானே சொல்லியிருக்க முடியும். ஏன்னா எடுத்தோன்னே 2 வரம் கொடுக்குறேன்னு சொன்னி கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இட்லியோட பொங்கல் மாதிரியா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால வந்து நீங்க எனக்கு வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்திருக்கும். வண்டு உலர் தாரவன் வாய்மை கேட்ட மங்கை கொண்ட நெடுங்கனின் ஆழி கொங்கை கொப்ப உண்டு கொலாம் அருள் என்கண் உன்கண் ஊக்கின் பண்டைய இன்று பரிந்து அழித்தி என்றான். என்ன சொல்ற? இல்ல எனக்கு நீங்க வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே இது ஒரு டிராமாவா இங்க ஒரு ஸ்கிரீன் பிளே நடக்குதுன்னா கைகேயினுடைய குரல் உயர்ந்து சொல்லியிருக்க போறது இல்ல, நிதானமா பேசியிருப்பா. கரெக்டா? ஏன்னா அவசரமா சொல்லுவாள, கோபத்துல சொல்றக்கூடிய பேச்சு இல்லை இந்த இடம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றா? இப்பதான் அந்த பிட்ட போடுறா. என்னன்னு சொல்ல போறா? தயரதன் இடத்துல எனக்கு நீ வரம் குடுன்னு கேட்க போறா. அப்ப என்ன சொல்லியிருப்பா? வந்து வந்து எனக்கு நீங்க வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வரத்தை பண்டையை இன்று பரிந்து அழித்தி என்றாள்.
எனக்கு நீங்க கொடுக்குற மாதிரி சொன்னீங்க இல்லையா வரம், அதை கொடுங்க. சரியா? இப்ப தயரதனுக்கு என்னவா இருந்திருக்கும்? அவன் மனசுல இவ இவ்வளவு பெரிய வரலாம் கேட்க போறான்னு அவன் யோசிச்சிருக்க மாட்டான் இல்லையா? யோசிச்சு பாருங்க, தயரதனுடைய மனசுல என்னவா இருந்திருக்கும்? இவன் இவ்வளவு பெரிய வரத்தெல்லாம் கேட்க போறது இல்ல. இவன் ஏதோ வேற இது பட்டு புடவை வேணும், நகை வேணும், அந்த நாடு வேணும், இது வேணும், இதுதான் கேட்க போறான். இல்ல இல்லைன்னா எனக்கு ராமனுக்கு செய்யறேன், எனக்கு ஏதாவது செய்யு, இல்ல நான் தான் பக்கத்துல உட்காரணும், ஏதே இவ்வளவுதான் அல்பமா இருக்க போகுதுன்னு இவன் நினைச்சிருப்பான். இவ்வளவுதான் இருக்கும் அவன் மனசுல. இவன் நினைச்சிருப்பான், ஆஹா என்ன 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 கைகை, ஐயோ கைகேயி கைகேயி கைகேயி. சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு, நீ என்ன வேணும்னு சொல்லு சொல்லு. உள்ளம் உவந்து உளச் செய்வேன், ஒன்றும் லோபேன், கேள் கைகேயி. இடம் அழகா, இன்னைக்கு நான் ரசிக்கக்கூடிய இடம். இத புலவர் கீரன் ஐயா அவ்வளவு ரசிச்சு சொல்லுவார். இந்த ஒரு வரி, அதாவது கைகேயி இடத்துல வரேன்னு சொல்லிட்டா, வரத்தை சொல்ல மாட்டேங்கிறா, என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா. என்ன இவர் திரும்ப திரும்ப கேட்கிறார், என்னம்மா கேளு, சரி கேளு, என்ன வரம் கேளு. கம்மன் இருக்கா. திருப்பியும் கேட்கிறார், என்னம்மா வரம் கேளு, வரம் சொல்லுமா சொல்லுமா. சொல்லல, அவ ஒண்ணுமே சொல்லல. உள்ளம் உவந்து உள செய்வேன், ஒன்றும் லோபேன், உனக்கு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேம்மா, உனக்கு நான் மறுக்க மாட்டேம்மா, சொல்லு. கம்மன் இருக்கா. அவ என்ன சொன்னா, நீங்க எனக்கு வரம் தரணும்னு மட்டும்தான் கேட்டு நிறுத்திட்டா. இப்ப இவன் சொல்லிருப்பான் தயாரதன், ஐயோ வர என்னம்மா, சொல்லுமா நீ சொல்லுமா. இப்ப ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில விடிஞ்சா பட்டாபிஷேகம் இல்லையா? என்ன மாதிரி குரூஷியலான பாயிண்ட் பாருங்க. அவன் அடுத்த வேலைக்கு போகணும் இல்லையா? உண்மைதானே? அவன் வெளியில போகணும், அடுத்த வேலையை பார்க்கணும், பட்டாபிஷேகத்துக்காக யாகம் பண்ணணும்னா அதுக்கான வேலையை செய்யணும், எல்லா வேலையும் சுத்தி இருக்கு. இவ நீ 2 வரம் கொடுக்கு, நீ வரம் கொடுக்குறேன்னு சொன்னியே, நீ உட்காந்துருக்கா. இப்ப என்ன நினைப்பான், சட்டு புட்டுன்னு வேலையை முடி, மடமடன் கொடுத்துட்டு கிளம்புறேன், எனக்கு வேற வேலை இருக்குன்னு வந்திருக்குமா இல்லையா? ஆனா சொல்லுவான், உள்ளம் உவந்து உள செய்வேன், ஒன்றும் லோபேன், கேள் கைகேயி. சொல்ல மாட்டான். கேள் கைகேயி, கேட்க மாட்டாயா? இல்ல, வாயை திறக்கல. திருப்பியும் இந்த இடம் தான் சொல்றேன், புலவர் கீரன் சொல்லி கேட்கணும். உள்ளம் உவந்து உளச் செய்வேன், ஒன்றும் லோவேன், கேள் கைகேயி. கடைசி நிமிஷம் வந்துட்டான், கேட்க மாட்டாயா? இப்ப ஏன் அவ தயங்குறான்னா, அவன் ஒரு பிராமிஸ் ஒண்ணு பண்ணணும், அந்த பிராமிஸ பண்ணானா அவன் மாற மாட்டான், அதுக்காக வெயிட் பண்றான். என்ன வார்த்தை சொல்றான்? வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை. எப்படி புரிகிறா பாருங்க வார்த்தைய. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பான். இதுதான் புலவர்கீரன் சொல்றது. அது வரைக்கும் வெயிட் பண்ணானாம், கம்முனே இருந்தானாம், பேசவே இல்லை, கழுத்து இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கான். சொல்லு சொல்லு சொல்லு, சொல்ல மாட்டேனே. இந்த குழந்தைங்க எல்லாம் எடா சொல்லுடான்னா வாயே திறக்காது தெரியுமா? வாயே திறக்காது, இடிச்சு புள்ளி மேல உட்காந்துருக்கும். அப்புறம் சாக்லேட் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், எதையோ ஒரு கதையை சொல்லி அப்புறம் வாயிலேருந்து புடுங்குற மாதிரி இப்ப கைகேயி உட்காந்துருக்கா. இவர் கதர்றார், சொல்லு கைகேயி, சொல்லு கைகேயி. அவ எதுக்காக வெயிட் பண்றா? ஒரே வார்த்தை என்ன சொல்றா? வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை. அப்பதான் கஷ்டம். என்ன? வார்த்தையை ராமன் மீது சத்தியம் செய்தால் வார்த்தை மாற மாட்டான். அவ வெயிட் பண்றா இந்த வார்த்தைக்கு தான். இப்ப கைகேயிக்கு டைம் வந்து சொன்ன உடனே இப்ப வார்த்தையை போடுற. இப்பதான் வரத்துல என்னத்தை கேட்கிறேங்கிற வார்த்தைய ஆரம்பிக்க போற. ஆன்றவன் அவ்வுரை கூற ஐயம் இழாள். இப்பதான் அவளுக்கு சந்தேகம் தீர்ந்து போச்சு. ஏன்? ராமன் மீது ஆணைன்னு சொல்லிட்டான். இதுவரைக்கும் அவன் ராமன் மீது ஆணை சொல்லல. இப்ப அவன் வார்த்தை சொன்ன உடனே என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தோன்றிய பேர் அவலம் துடைத்தல் உண்டேல், சான்று இமையோர் குலம் ஆக மன்ன நீ அன்று ஏன்ற வரங்கள் இரண்டும் ஈதி என்றார். இப்ப பாத்தீங்களா, இப்பதான் 2 வரம்னு வாயே விடுறா. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? நீ எனக்கு கொடுக்கணும்னு வார்த்தையை தான் சொன்னானே தவிர என்ன வரும், என்ன சமாச்சாரம் எதுவுமே சொல்லல. பாத்தீங்களா?
அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அவன் வெயிட் பண்ணியிருக்கான். என்ன ஸ்டேட்மெண்ட்? மைந்தன் ராமன் மீது ஆணை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் வார்த்தையை விடுறா. என்ன வார்த்தை விடுறா? நீ அன்னைக்கு சம்பராசுர யுத்தத்துக்கு போகும் பொழுது, அந்த வானோர்களுக்காக நம்ம போகும் பொழுது, உன்னை நான் காப்பாற்றிய பொழுது நீ எனக்கு 2 வரம் தரேன்னு சொன்ன இல்லையா? இப்ப தயரதன் என்ன நினைச்சிருப்பான்? அதைத்தான் கேட்க வரியா, அதுக்குத்தான் இவ்வளவு சமாச்சாரமா, சரி சரி கேளு கேளு, வேலையை முடின்னு நினைச்சிருப்பான். அப்ப கூட அவனுக்கு அதனுடைய இன்டென்சிட்டி, இம்பாக்ட் தெரிய போறது இல்ல. அவன் என்ன நினைச்சிருப்பான்? சே, என்னமா எப்போ சொன்ன, சரி சரி சரி, அதான் ஞாபகம் வச்சிருக்கியா, சரி நீ கேளு கேளு கேளு. ஏன்னா சில சமயங்கள் ஆண்களுக்கு தான் கொடுத்த வரம் மறந்து போகும், தயரதன் உட்பட. கொடுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் போயிடும். பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? நிறைய விஷயங்கள் நல்லாவே ஞாபகம் இருக்கும். நீங்க அவங்க வீட்டு பீரோவை கதவு திறந்து வச்சு பாத்தீங்கன்னாலே, முதல் நாள் என் புருஷன் வாங்கி கொடுத்த புடவையிலிருந்து வியாபகம் வச்சிருப்பாங்க. நம்மளை கேட்டு பாருங்க, யார் வேட்டி வாங்கி கொடுத்தாங்க கூட நமக்கு தெரியாது. பாதி பேருக்கு மேல யாரோ கொடுத்தா என்னமோ போட்டேன், என்னமோ சட்டையை போட்டுட்டு இருக்கேன், வெளியில போயிட்டு இருக்கேன்னு தான் தோணுமே தவிர, நமக்கு அந்த லாஜிக்கான சமாதானங்கள் உள்ளே வைத்து கொண்டு அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் மனசுல நிக்காது. ஆனா அவங்க அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக மனசுல வைத்து கொண்டிருப்பார். இப்ப இந்த லாஜிக்ல என்ன வருது? தயரதன் என்ன நினைச்சிருப்பான்? அவன் சத்தியமா மறந்தே போயிட்டான். இந்த 2 வரம்ங்கிற விஷயமே மறந்து போயிருப்பான். இப்ப இவன் இந்த 2 வரம்னு சொன்ன பிறகு என்ன நினைச்சிருப்பான்? சிரிச்சிருப்பான். உண்மையாவே சொல்றேன். தயரதன் நீங்க மனசுல காட்சிப்படுத்தி பாருங்க என்ன நடந்திருக்குங்கிறத. நான் சொல்றேன், சிலதெல்லாம் கம்பன் சொல்லல. நீங்க என்னமோ கம்பன் சொல்லாத நீங்க ஏன் சொல்றீங்கன்னு நினைக்க கூடாது. இதுதான் நடந்திருக்குங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அப்ப என்ன நினைச்சிருப்பான் தயரதன்? சரி, ஏன்னா 2 வரமா அது? ஆமா 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 ஆமா, ஓ ரைட் ரைட் ரைட், அந்த சம்பராசுரம், ஆமா ஆமா ஆமா, சொன்ன ரைட் ரைட், ஓ அதுவா, சரி 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 சரி, என்ன வர கேளு கேளு கேளு, இவ்வளவுதான் சொல்லியிருப்பான். என்ன காரணம்? அவனுக்கு அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு அது முடிச்சு அடுத்த வேலைக்கு போகணுங்கிற யோசனை வந்திருக்கும். அப்ப என்ன சொல்லியிருப்பான்? 2 வரங்கள் நீ கொடுக்குறேன்னு சொன்னியே, குடு. சரி, உடனே அவன் சொல்லியிருப்பான், ஆஹா, வரம் கொல இத்துணை மம்மர் அலல் எய்தி. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற வரத்துக்கு? நீ வரம் தானே வேணும்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன் இல்லையா? இது என்ன பெரிய விஷயம்? ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? இறங்கிட வேண்டுவது இல்லை, நீ இதுக்காக இவ்வளவா கஷ்டப்படணும்? ஈவேன். நீங்களாம் அதை பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? வாய் விட்டுட்டான். என்ன விட்டுட்டான்? கொடுக்கிறேன் என்பால் பரம் கெட இப்பொழுதே பகிர்ந்திடு என்றான். இப்பவே அதை பத்தி என்ன சொல்ல? என்னுடைய மனச்சுமையை நீக்கும்படி, பாரம்ங்கிறது பரம்னு போட்டிருக்காங்க. ஏன்னா பாரம்ங்கிறது அந்த ஒற்றை தூக்கிட்டு நெடில தூக்கிட்டு அழகாக பரம் என்று போட்டிருக்காரு. ரெண்டும் ஒண்ணுதான். என்னுடைய மனசினுடைய பாரம் குறைய நீ என்ன பண்ண? இப்போது சொல்லு, சொல்லுமா, செய்யறேன். உரம் கொள் மனத்தவள் வஞ்சம் ஓர்கிலாதான். அவ மனசுல இருந்த வஞ்சனை என்னன்னு தெரியாம தயரதன் என்ன சொல்லிட்டான்? சொல்லுமான்ட்டான். சொல்லுமா, என்ன சமாச்சாரம்? உன்னுடைய வரத்தை நான் தர்றேன். இப்பதான் இந்த இடமும் சூப்பரான இடம். இந்த இடம் வரைக்கும் தயரதன் சத்தியமாக அவள் இப்படி ஒரு வரத்தை கேட்க போறான்னு யோசிச்சிருக்கவே மாட்டான். இந்த இடத்த அழகாக இலங்கை ஜெயராஜையா சொல்லுவார். இப்ப அவ இந்த வரத்துல இப்படி யோசனை பண்ணுவார், கற்பனையாக சொல்லுவார். இந்த வரத்தை 2ஆ பிரிச்சு கேட்கிறான்னு வச்சுப்போம். என்ன? ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் செய் அரசு ஆழ்வது. இப்படி நிறுத்திட்டா. சரியா? முதல் வரத்தோட இப்படி நிறுத்திருக்கா. 2 வரத்துல முதல் வரம் என்ன? எம் புள்ள அரசாழ்வது. இப்ப தயரதன் மனசுல என்ன ஓடி இருக்கும்? அவன் நினைச்சிருப்பான், ராமனை இவன் புள்ளத்தான பாருதான வளர்த்தா, அப்ப இவன் பிராமனுக்கு தான் கேட்கிறான். அடி பாவி பைத்தியகாரி, நானே அதை சொல்லத்தான் ஓடி வந்தேன், நீயும் ராமனுக்கு முடிச்சு விடணும்னு நீ சொல்லிட்டு இருக்கியா? இதுதான் கேட்க வந்தியா? ஐயோ, இதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன்னு நினைச்சிருப்பான் இல்லையா? ஏய வரங்கள் 2இன், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்கள், அருமையான வார்த்தைகள். ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது. அவ பிரிச்சுட்டா, பரதனை தன்னுடைய பிள்ளைன்னு பிரிச்சுன்னுட்டா. ஆனா இவருக்கு புரிஞ்சிருக்காது. அடுத்த வரம் கேட்கும் போதுதான் அவருக்கு ஷாக்கிங் ஆயிருக்கும்.
என்ன? சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆள்வது என்று புகன்று நின்றாள். முதல் வரத்துல அது ராமனைத்தான் சொல்றான்னு நினைச்சிருப்பாரு. 2வது வரத்துல தான் அவன் ஷாக் ஆயிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்? திரும்ப திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு, யாரு 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 யாரு, யார சொல்ற, யார சொல்றன்னு கேட்டிருப்பார். கண்டிப்பா யார சொல்ற? சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது. ராமன்னு கூட சொல்லல, பாத்தீங்களா? ராமன்னு கூட சொல்லல. என்னன்னு சொன்னா, சீதையினுடைய புருஷன். கைகேயிக்கும் சீதை இடத்திலே அவளுக்கு ஏதோ ஒரு சமாச்சாரம் இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. ராமாயணத்துல சில அறிந்தும் அறியாத விஷயங்கள் உள்ளுக்குள்ள புறையோடி கூட விஷயங்கள் இருந்திருக்கு, நமக்கு தெரியும். ஏன்னா ஏன் அவ சீதையை சொல்லணும் இல்லையா? இப்படி சொல்லியிருக்காம கோசலையின் மகன் சொல்லலாம, சொல்லிருக்கலாம் இல்லையா? கோசலையின் மகன், இவ்வளவுதான் பிடிக்கலாம், கோசலையை சொல்லியிருக்கலாமே, சக்காளித்தான். கோசலையின் மகன் வனமாழ்வதுன்னு சொல்லியிருக்கலாமா? இல்ல, ஏன் சீதையின் கேழ்வன்னு சொல்லணும்? இது ஒரு வார்த்தை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, இதெல்லாம் சில முடிச்சுகள், இதுக்கான விளக்கங்கள் ராமாயணத்துக்குள்ள கிடையாது. ஆனா நாம தான் சில விஷயங்களை நம்மளா மனசுக்குள்ள ஏத்திக்கணும். இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவளுடைய வார்த்தையை பார்த்து சொல்ற, சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என்று புகன்று நின்றாள். சொல்லிட்டு அழகான பதத்தை போட்டான் கம்பன். என்ன வார்த்தையை சொன்னான்? தீயவை யாவினும் சிறந்த தீயாள். ஆஹா, பதம் இதான் கம்பன். கம்பனுக்கு உரித்தான ஒப்புமைனா இந்த ஒப்புமை தான். என்ன? கெட்டதெல்லாம் ஒரு ஒரு பண்டில் வச்சிருந்தீங்கன்னா இல்லையா, கெட்டதெல்லாம் ஒரு பண்டில் வச்சிருந்தீங்கன்னா அந்த கெட்ட பண்டிலை விட மோசமானதாக ஒண்ணு இருக்கும் என்று சொன்னால் அது கைகேயியாக இருக்கும். தீயவை யாவினும் சிறந்த தீயாள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அதாவது இது ஒரு என்ன சொல்றது, பெரிய சிறப்பு உண்மை அணிங்கிற மாதிரி, சிறப்பை சேர்ந்து அங்க சிறப்பை கொடுத்து, ஆனா நெகட்டிவா சிறப்பா சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? நெகட்டிவான விஷயத்த ரொம்ப சிறந்ததாக சொல்வது பாத்தீங்களா? தீயவை யாவினும் சிறந்த தீயாள், கெட்டதுல ரொம்ப சூப்பரான கெட்டது அப்படிங்கிற மாதிரி இல்லையா? நான் சொல்றோம் இல்லையா, அவன் முட்டாள் வடிகட்ட முட்டாள்ங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒருத்தனை சொல்லுவோம் இல்லையா, முட்டாளுக்கே அவன் தான்டா ராஜா, நீ முட்டாளெல்லாம் உட்கார வச்சிருந்தனா அவன் முட்டாளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி. தீயவை யாவினும் சிறந்த தீயாள், அப்படி ஒரு வார்த்தையை போட்டான். இப்பத்தான் இருக்கு தயரதனுடைய நிலை. ஏன்னா இதுவரைக்கும் தயரதன் இதை எதிர்பார்க்கல. அவன் என்ன நினைச்சிருப்பான்? இந்த 2 வாரத்துல வேற ஏதோ சமாச்சாரம் நடக்கும், வேற ஏதோ கேட்க போறா, பொண்ணோ பொருளோ நகையோ புடவையோ இல்ல வேற ஏதாவது அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன நாடோ, இல்ல எங்க ஊருக்கு போயிட்டு வரல, எங்க அப்பாவை கூப்பிட்டு வரேன், ஏதாவது ஒண்ணுதான் கேட்டிருக்க போறான்னு இவன் நினைச்சிருப்பான். அவ்வளவுதான் இவன் மனசுல இருந்திருக்கக்கூடிய. அப்புறம் இந்த வரங்களை கேட்ட பிறகு தன் சேய் அரசாழ்வதுங்கிற வார்த்தையை கேட்ட பிறகு கூட அவன் ராமன்னு நினைச்சிருப்பான். அதுக்கப்புறமா சீதையின் கேள்வன்னு சொன்ன பிறகுதான் அவனுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். அப்ப ராமனை ஒதுக்கிட்டான், ராமனை ஒதுக்கி வைத்து விட்டாள். தன்னுடைய பிள்ளை இங்க பரதனை சொல்றா. அப்பத்தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். சரியா? இங்க ஒரு சிச்சுவேஷனை பாருங்க. இந்த வரம் அவ கேட்கும் பொழுது என்ன வார்த்தை போட்டு கேட்டா? ஏய வரங்கள் 2ன் ஒன்றினாள். கரெக்டா? என் செய் அரசாழ்வது, சீதை கேழ்வன் ஒன்றாள் போய் வனம் ஆழ்வது. இங்கே இந்த வார்த்தை கேட்டீங்கன்னா, சீதை கேழ்வன் யார்? ராமன். ராமன் காட்டுக்கு போகணும். எத்தனை வருஷம்னு சொல்லியிருக்கா? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? ராமர் இத்தனை வருஷம் போகணும்னு வார்த்தை போட்டிருக்காளா? சொல்லல. தயரதன் இடத்துல கேட்கின்ற பொழுது ராமன் காட்டுக்கு போகணும், என் புள்ள அரசாளணும், அவ்வளவுதான் சொல்லியிருக்கா. இப்ப இதுவே கன்ஃபியூசிங்.
தயரதனுக்கு. காட்டுக்கு போகணும்னா அவன் வரவே மாட்டான். அவ்வளவுதான் மனசுல வந்திருக்கும் தீர்மானம் தயரதனுக்கு, இல்லையா? தயரதன் மனசுல என்ன போயிருக்கான்? அவன் காட்டுக்கே போயிட்டவள் தான், அவன் அவ்வளவுதான், இனிமே அவன் கிடையாது இங்க, அவன் காட்டிலே இருக்க வேண்டியதுதான், இவன் நாட்டில் இருக்க போறான். இவ்வளவுதான் மனசுல வந்திருக்கும். எந்த ஒரு தீர்மானமும் அங்க சொல்லவில்லை. ஏன் இந்த வரத்தை நான் பார்த்துக்க சொல்றேன்னா, இதே கைகேயி, இவ்வளவு தெளிவா பேசிய கைகேயி, இவ்வளவு அழகாக கேட்ட கைகேயி, தீயவை யாவிலும் சிறந்த தீயாளாக இருந்த கைகேயி, வளர்த்த தன்னுடைய புள்ள வந்த உடனே அவளுக்கு என்ன வருது? 7 ஆண்டில் வான்னு பேசணும். நீங்க பாருங்க, அந்த இடத்த நீங்க பார்க்கணும். என்ன சொல்ல போறா? 7 ஆண்டில் போன்னு சொல்லல, வான்னு சொல்லுவா. என்ன காரணம்? என்னதான் இருந்தாலும் வளர்த்த பாசம் அவளுக்கு தன்னை அறியாமல், ராமா நீ போன்னு சொல்ல வரல மனசு. 14 வருஷம் கழிச்சு வந்துருப்பா அப்படின்ட்டாள். எப்படி? 14 வருஷம் கழிச்சு வந்துரும். அப்போ அந்த 14 வருஷம்ங்கிறது தயரதன் எதிரில் சொல்லியிருந்தா கூட ஒருவேளை தயரதன் உயிரோடு இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு டேல திரும்பி வர்றான் புள்ள அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு மனசுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்குமா இல்லையா? ஏன்னா இதே யோசிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், பாலகாண்டத்திலே விஸ்வாமித்திரர் வந்து பிள்ளைய கேட்டாரா இல்லையா? தான் வனத்துல போய் தவம் செய்கின்ற பொழுது தனக்கு பிள்ளைய அனுப்புன்னு சொல்ற, கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதின்னு பேசுற. அப்ப அவர் வருஷமெல்லாம் சொல்லல, ஆனா என் தவத்தை முடித்த பிறகு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார், அவ்வளவுதான். அவருக்கு என்ன சந்தோஷம்? விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு போனா திருப்பி கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டுடுவார், என் புள்ள திரும்பி வந்துருவாங்கிற ஒரே நம்பிக்கையில் தயரதன் இருந்தார். கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. விஸ்வாமித்திரர் கேட்டதும் காட்டுக்கு கூட்டிட்டு போனதுதான். காட்டுக்கு போறது ராமருக்கு புதுசு இல்ல, இது செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் விஸ்வாமித்திரரோட போனாரு. விஸ்வாமித்திரரோட போய் எல்லா இடத்தையும் பார்த்து அகலிகை சாவு விமோசனம் எல்லாம் முடிச்சு யாக சம்பிரட்சணைய பண்ணி மிதுளைக்குள்ள போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு அப்பா அங்க வர சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி வந்தார். அப்போ இவர் காட்டுக்கு போனது புதுசு இல்ல, ராமன் காட்டுக்கு போனது புதுசு இல்ல, ராமன் காட்டில இருப்பது புதுசு இல்ல, அவரை கூட்டிட்டு போகவும் திரும்பி வருவான். காரணம் என்ன? தயரதனுக்கு அப்பொழுது ஒரு நம்பிக்கை இருந்தது, விஸ்வாமித்திரர் என்னவா இருந்தாலும் திருப்பி தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துருவான்னுட்டு. அதே வார்த்தையை கைகேயி 14 வருஷம் உன் பிள்ளை இருந்து வரணும்னு பேசியிருந்தான்னா தயரதன் உயிரோடு இருக்க வழி இருக்கு. அவன் போயிட்டாங்கிறது வேற, அது வேற விஷயம். ஆனால் தயரதனுக்கு இது ஒரு நம்பிக்கை இருந்திருக்குமா இல்லையா? 14 வருஷம் கழிச்சு என் புள்ள வந்துருவான் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா 14 இயர்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்லவே. சொன்னது என்ன? என் புள்ள நாடாளனும், சீதையின் கேழ்வன் காடாள வேண்டும், போய் வனம் வாழ்வது போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்ப வரணும், என்ன வரணும், என்னவா இருக்கான், நத்திங், நோ இன்ஃபர்மேஷன். இது தயரதனுக்கு பெரிய இடி இல்லையா? எப்படி வந்து விழுந்தது பாருங்க. நாகம் எனும் கொடியாள் தன் நாவின் இந்த சோக விடம் தொடர துணுக்கம் எய்தா ஆகம் அடங்கலும் வெந்து அழிந்து அராவின் வேகம் அடங்கிய வேளம் என விழுந்தான். எப்படி விழுந்தான்? பாம்பினால் தாக்கப்பட்ட ஒரு யானை எப்படி கீழே விழும் பாருங்க. அந்த யானையை விடல பாத்தீங்களா? யானை மாதிரி தூக்குனேன்னு அவனை சொன்னான், அதே யானை தான் கீழே விழுந்தது. தயரதன் ஒப்புமையை மாத்தல, அவன் என்ன மனசுல வச்சானோ கம்பன், அதே ஒப்புமைகளை கடைசி வரைக்கும் பேசுவான். இதுதான் கம்பன்ல நம்ம பார்க்க வேண்டிய சிறப்பு. இதெல்லாம் தான் நம்ம ரசிக்கணும். கம்பன்ல என்ன வார்த்தையை பாருங்க. ஒரு பெரிய பாம்பு, நாகம் எனும் கொடியாள். யாரு கொடியவள்? கைகேயி. என்ன சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையை சொன்னதால, அந்த விடமானது அவனை தாக்கியதாலே அவன் உடம்பு முழுதும் அந்த விடம் பரவியது போல் இல்லையா? அவனுடைய அப்படியே அந்த ஊக்கம், என்ன ஊக்கம், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு வச்சிருந்த அந்த மனசுல இருந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு அவனுக்கு. அப்படியே கீழே விடறான் தரையில. பூதளம் உற்று அதனில் புரண்ட மன்னன் மா துயர்தினை யாவர் சொல்ல வல்லார் வேதனை முற்றிட வெந்து வெந்து
கொல்லான் ஊது உலையில் கனல் என வெந்து உயிர்த்தான். பேர்பட்ட கஷ்டம் அவனுக்கு இல்லையா? அப்படியே தரையில விழுந்தான், அப்படியே உருள்றான், தாங்க முடியல அவனால அந்த சொல். ஏன்னா அவன் இதை எதிர்பார்க்கல. கைகேயி ராமனை காட்டுக்கு அனுப்பான்னு எதிர்பார்க்கல. அவ்வளவுதான் அவருக்கு பெரிய ஷாக் அது. ஏன்னா வளர்த்தவ கைகேயி ராமனை. அதான் நம்ம ஏற்கனவே நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. பரதனை வளர்த்தவள் கோசலை, ராமனை வளர்த்தவள் கைகேயி. அது ஒரு காரணமா தான் வச்சிருப்பாரோன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஒரு காரணங்கள் நிறைய பேர் பேசும் பொழுது, பேச்சாளர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க, உரையாசிரியர்களுடைய பாணியாக சொல்கிறார்கள், ஆசா சொன்னதாகவும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைகேயி இடத்திலே ராமன் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமனை கைகேயி வளர்த்தாள். அதை தயரதன் அனுமதித்தான். கோசலையினுடைய நல்ல மரியாதை பண்பு எல்லாம் பரதன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவன் ஒரு எடுத்துக்காட்டான தம்பியா இருக்கணுங்கிறதுக்காக கோசலை இடத்திலே வைத்து அவனை வளர்த்தான். புரியுதுங்களா? ஏன்னா கான்ட்ரவர்சி இல்லாத தம்பியா இருக்கணும். இப்ப நாளைக்கு அவன் ராமர் போய் அங்க மேல உட்கார்ந்துட்டார்னா, எதிர்த்து கேட்கக்கூடியவராக இருந்தால், இப்ப 4 பேர் இருந்தா அடிதடி சண்டை தான் நடந்திருக்கும் இல்லையா? ஆனா லக்ஷ்மணன் பத்தி கேட்கவே வேண்டாம். ஏன்னா லக்ஷ்மணன் ராவனோட தான் அப்படியே என்ன நகமும் சதையும் போல் சுத்தனவன். அதனால கண்டிப்பா அவன் கொஞ்சம் கோவப்பட்டா கூட ராமர் சொன்னா இறங்கிடுவான் இல்லையா? அவனுக்கு கொஞ்சம் அப்படி என்ன சொல்றது, அடிக்கடி இந்த சோடா பாட்டில கதவை திறந்தா எப்படி வருமோ அந்த மாதிரி சில சமயம் கோவம் வரும் அவனுக்கு, கடப்புடான்னு வரும். ராமர் சொல்லிட்டாருன்னா இறங்கிடுவான். சில இடங்களிலே அது நடந்திருக்கு, ராமாயணத்துல படிக்க போறோம். சில இடங்களிலே லக்ஷ்மணனுக்கு அது வரும். ஆனா அதே பரதனை பாருங்க, பரதனுக்கு வந்து கோபம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ராமர் சொல்லிட்டாருன்னா அவனுக்கு வேற ஒரு வேத வாக்குமே கிடையாது. என்ன சொல்லிட்டார் நான் கேட்கிறேன். பரதன் என்ன செஞ்சானோ அதை கண்மூடி ஃபாலோ பண்றது சத்ருக்கள். எப்படி இருந்திருக்காங்க பாருங்க 4 சகோதரர்களும். இது அதனால்தான் ராமாயணம் ராமாயணமாவே நிற்குது. இன்னைக்கு இந்த 4 சகோதரர்கள் 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லையா? நம்ம தேடிதான் பார்க்கணும். ஆனா 4 பேரும் அப்படி ஒற்றுமையாக ராமனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார். இது வந்து என்ன ஆகுது அவனுக்கு மனசுல, இவ ராமனை போய் காட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாளேன்னு மனசுல அவருக்கு கஷ்டம். புரள்றாள், பூமி மேல விழுந்து உருண்டு பிறள்ளு, துயரம், துயரம், பெரிய துயரம், அவரால் சொல்லவே முடியல. மனசுக்கு அடங்காத துயரம். அவருடைய துயரத்தை சொல்ல முடியாதுன்னு வேதனை முற்றிட இல்லையா? வெந்து வெந்து அப்படியே மனசு வெதும்பி 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 அந்த கொல்லன் ஊது உலையில் கனல் என வெந்து உயிர்த்தான். இப்போ கொல்லம் பற்றையில போனீங்கன்னு வச்சீங்களேன், அந்த காலத்துல நம்ம அதெல்லாம் இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய சமாதானத்தை பார்க்கறதே கஷ்டம். கொல்லம் பற்றைங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கும். அதுல இந்த இரும்பெல்லாம் அடிப்பாங்க, நல்ல பழுக்க காய்ச்சுவாங்க இல்லையா? ஒரு காலத்துல அதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படியே தன அந்த கனல் இருக்கும். இந்த கனல் சரியா இல்லைன்னா ஊதுகுலை வச்சு ஊதுவாங்க. நம்ம ஊர்லயே ஒரு காலத்துல அடுப்பு இருந்தது அந்த மாதிரி இல்லையா? அந்த அடுப்பை வந்து சில சமயம் விறகு அடுப்பை அந்த மாதிரி இருக்கும். ஊதி 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 ஊதுறதுக்குன்னே ஒரு சின்ன குழாய் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குழாய் மாதிரி ஒண்ணு வச்சு ஊதுவாங்க. ஊதுன பிறகு அது நல்லா ஃபுன்னு ஊதுன பிறகு அது பிடிக்கும். அது பிடிச்ச பிறகு அதுல 2 இந்த விராட்டி எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி அந்த நெருப்பு தணலை கொடுத்து அதுக்கப்புறம் சமைக்கிறதுங்கிறது வழக்கம். சிலர் இன்னும் வந்து அந்த பொங்கல் வைக்கும் போதெல்லாம் இன்னும் நடக்குது. சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல கிராம தேவதைகளுக்கு அல்லது எல்லை தேவதைக்கு குலதெய்வதைக்கு பொங்கல் படைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடுப்பு அப்படிதான் வச்சு அந்த அடுப்பை 4 வகையில வச்சு அடுப்பை மூட்டி அது மேல பொங்கல் பானையை வச்சு பொங்க விட்டு அதை நம்ம குலதெய்வத்துக்கு படையலா வைக்கிறதுங்கிறது வழக்கம். எல்லாத்துலயும் உண்டு. எல்லாருக்கும் அந்த பொங்கல் வைக்கிறதுங்கிறது எல்லா குலதெய்வத்துக்கும் உண்டு. அப்ப என்ன அர்த்தம், அதுல ஊதும் பொழுது அந்த தணலானது பிடிக்கும். இந்த தணல் இன்னும் நல்லா எரியணுங்கிறதுக்காக அந்த கொல்லன் என்ன பண்ணுவானா எடுத்து ஊதுவான். அந்த மாதிரி இவ சொன்ன வார்த்தை அவர் மனசை அப்படியே தேய்க்குது. அப்படியே அவனுடைய மனமெல்லாம் நொந்து போற அளவுக்கு இருக்கு. உயிர்
வெந்து உயிர்த்தான் உலர்ந்தது நா, உயிர் ஓடலுற்றது, உள்ளம் புலர்ந்தது, கண்கள் பொடித்த, பொங்கு சோரி, சலம் சலை மிகுத்து, தக்கது என்கொல் என்று என்று அலந்து அலையுற்று அரும் புலன்கள் ஐந்தும். அவனுடைய புலன்கள் கூட அழ ஆரம்பிச்சு. எப்படி அதெல்லாம் கலங்குது, அப்படியே மனசெல்லாம் வாடி போச்சு, கண்ணெல்லாம் அப்படியே பொங்குது, அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. தண்ணி கொட்டுறதை விட இங்கு அப்படியே ரத்தமே சிந்துதுங்கிறான். குருதி சிந்தினேன்னு போட்டான். அவர் அப்படி கண்ணுல ரத்தமே கொட்டக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. சோ என்ன சொல்றது, என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்யறதுன்னு புரியல அவருக்கு. எப்படி பண்ண போறேன், வாய வேற விட்டுட்டேன், கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். யார் மேல கொடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணி விட்டான்? மைந்தன் ராமன் மீது ஆணை. இப்போ அந்த வாக்க அவன் சரி பண்ணலன்னா குத்தி காட்டுவாளா இல்லையா? மனைவி ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாதவன் நீ ஒரு சக்கரவர்த்தியான்னு கேட்டுவிட்டா கஷ்டம் தானே. அவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. ஏண்டா வாக்கு கொடுத்தான்? இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவர் நடுவிலே மாட்டிக்கொண்டவனை போல் அவனுக்கு ஒன்னும் சொல்ல முடியாம அப்படியே தவிக்கிறான். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும். நிக்கிறோம்னு நினைக்கிறான், முடியல, தலை சுத்துது, கீழே விழறான். ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும். சித்திரம் எப்படி பார்க்க அப்படியே உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தீங்கன்னா அது படம் தான். சரியா? ஓவியம் தூரத்துல இருந்து பார்க்க அப்படியே தத்ரூபமா இருக்கும், பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அது பெயிண்டிங் தான். அது போல தயரதன் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயுங்கிற மாதிரி அப்படி கீழே கிடக்குறான். பார்க்க சித்திரம் தான், ஆனா உயிர் இருக்காங்கிற மாதிரி தெரியாத மாதிரி கிடக்குறான். அப்படியே பாவையை உற்று எதிர் பற்றி ஏற்ற எண்ணும் ஆவி பதைப்ப அலங்கன் எய்துகின்றான். கைகே எதிரில போய் அவளோட பேசணும்னு நினைக்கிறான், முடியல. அவளோட சண்டை போடணும்னு நினைக்கிறான், முடியல. மனசுல தெம்பே வரல. காரணம், அவனுக்கு மேவி நிலத்தில் இருக்கும். கீழே விழுந்துட்டான். நிற்கும், எழுந்து நிக்கணும் பாக்குறான், திருப்பி வீழும், விழுறான். தலையெல்லாம் சுத்துது அவனுக்கு. என்ன செய்யறது? அவனால் எதுவும் சொல்ல முடியாதவனாக தயரதன் தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த வரத்தை தரேன்னு சொல்லிட்டான், ராமன் மீது ஆணைன்னு சொல்லிட்டான், அவ வரத்தை கேட்டுட்டா. இப்ப அவர் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வரத்தை கொடுத்தாரா, கொடுத்த பிறகு அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வர்ற வகுப்புல பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல தயரதன் புலம்பக்கூடிய இடத்துல நம்ம நிறுத்திப்போம். அடுத்த வாரம் இருப்பதை மிச்சம் பார்ப்போம்னு சொல்லி நிறுத்துறேன். நன்றி, வணக்கம்.